ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரிவ்யூ தான். ஃபேஸ் க்ரீம் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சைட்லேயும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் சைட்லேயும் சரி, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து ஒரு ட்ரூவார் அதாச்சும் ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன ப்ராடக்ட்னால் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். நிக்கோனின் டேன் வார்னிஷ் குல்தா கோஜிக் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மட்டும்தான் இல்லை, ஃபஸ்ட்டு லோஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் இது உள்ள கண்டென்ட்டில் வந்துருக்கு. ஸோ இது இருக்குது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீம் மெத்தடில் வந்துருக்கு. ஸோ இதுதான் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இதை வந்து லோஷன் வந்து இந்த பெரிய ஸ்பூனில் போகிற மாதிரி அண்ட் சின்ன ஸ்பூனில் வந்து பவுடர் அப்ளை பண்ணு. ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலான அளவில் எடுத்து, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பவுல் அண்ட் ப்ரஷ் இருக்குது. ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் லோஷனும் பவுடரும் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பிங்கிஷ் நிறத்தில் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 10 ஆர் 20 நிமிஷம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து வாட்டர் வச்சோ இல்லை காட்டன் வச்சோ நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து டேன் வந்து க்ளீன் ஆக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப் சைட்லேயும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போட்டோன்னே நல்லா ஒரு பழுப்பு நிறம், அதாச்சும் ஒயிட் கலரு தெரிஞ்சது இப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட் கொடுத்துருக்கான்னு நான் சொன்னால் தானே தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அந்த தரலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் கொடுத்தாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க தான். ஸோ அது வந்து அவ்வளோ ஒயிட் வராது, டேன் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபேஸில் வந்து அதாச்சும் இந்த சைட்லேயும் உதடு சைட்லேயும் அண்ட் ஹை சைட்லேயும் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஹேரு இல்லை இங்கெல்லாம் ஹேர் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் வந்து ஒயிட் கலர் மாறுது. ஸோ இது வந்து எனக்கு மாறுச்சு, அது ட்ரூ தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த சைட்லலாம் போட சொல்லி பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஒயிட்டாக இருந்தது. எனக்கு ஒரு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இது ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சில ஸ்கின் டோனுக்கு வந்து செட் ஆகும், ஒரு சில ஸ்கின் டோனுக்கு வந்து செட்டே ஆகாது. ஸோ எரிச்சல் ஏற்படும். ஸோ நான் வந்து எடுத்தோடனே ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேண்டுக்கு போட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலான்னு போட்டேன். ஸோ போகும் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். ஹேண்டுக்கு வந்து நான் அதாச்சும் 5 நிமிஷத்துலேயே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் தெரியல, நம்ம ஃபேஸுக்கு போட்டு பார்க்கலான்னு தான் போட்டேன். பட் ஆனால் ஃபேஸுக்கு போட்டு பார்க்க சொல்லியும் அந்த அளவுக்கு தெரியல, பட் டேன் போச்சு. ஸோ கலர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ஹேர் அதுமாரி அங்கே குட்டி குட்டியாக பேபி ஹேர்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு போடுவாங்க, இல்லைனா ஹேர் கலர் மாதிரி ஒயிட்டாக தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஃபேஸு. ஸோ இது மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட், அதாச்சும் ஸ்கின் டோனில் பிளாக்காக இருக்க சொல்ல நடுவில் டார்க் ஒயிட்னஸ் ஆகுது பார்த்திங்களா. ஸோ அதுக்குன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன், மற்றபடி வேறு எதுக்கும் வாங்கலை. ஸோ ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து அதை அப்ளை பண்ண சொல்லி பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே போட்டு அண்ட் 10 ஆர் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் விடக்கூடாது, ஒரு ஸ்கின் டோனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரிச்சல் ஏற்பட்டால் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ எனக்கு வேஸ்ட்டாக நான் கொடுத்து தான் வாங்கிட்டேன்னு நினைப்பேன். பட் அந்தளவுக்கு போகலை, டேன் ரிலீஸ் ஆகுதா, ஸோ கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ இதோடு தான் என்னோடய இது, நீங்களும் யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் புக் பண்ணி வாங்கினேன். 1428 ரூபா வந்துடுச்சு. ஸோ டோட்டலாக 1500 வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வாங்கி என்ன யூஸு, பட் இருந்தாலும் அதாச்சும் இருக்கிற வரைக்கும் காலி பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ எல்லாமே இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில்ஸாக நீங்கள் அதாச்சும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்க ஒரு கண்டிஷன் பார்த்துங்க. ஸோ இது வந்து மந்த்லி வந்து 2 டைம்ஸ் போடலாம், அதாச்சும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி போடலாம். ஸோ டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் அவ்வளோதான் உங்களுக்கு அதாவது சொல்ல முடியும். ஸோ புக்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது தான் சொல்லியிருக்கேன். அவங்க ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா
ஒயிட் ஆகலை, ஒயிட்லாம் ஆகாது, பழுப்பு பண்ணிடும். ஸோ இதை போட்டுட்டு வெயிலில் போகக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து டேனுக்கு தான் சொன்னாங்க, ஒயிட் ஆகும்னு சொல்லலை. பட் வந்தேன்னா யூடியூப் சைட்லேயும் இன்ஸ்டாகிராம் சைட்லேயும் ஸோ ஒயிட் ஆகுது, டேன் ரிலீஸ் ஆகி அந்த இடத்துல பிரைட்னஸ் வருது அப்படின்னு சொன்னதுனால ஸோ இதை வாங்கியாச்சு. மற்றபடி இதை வாங்கியிருக்க தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு பார்த்துருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அண்ட் ஹால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.